ஏய் சோஃபியா, நாளைக்கு எக்ஸாம் ஆக்சுவலி படிக்காத ஃபோனை நோண்டிக்கிறியம்மா. படிமா, வச்சாதானே இன்னும் அதிக மார்க் எடுப்பண்ணி. மா விடுமா, நான் தானே கிளாஸ் ஃபஸ்ட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன எப்படி இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட் வர போகிறேன். இவனா சொல்கிற பேச்சே கேட்க மாட்டா, மதிக்கிற ரொம்ப பெருமையாக பேசினுக்கிறாவா. பிள்ளைகளா, நாளைக்கு டிராயிங் காம்படிஷனு. நீங்கள் படம்லாம் வீட்டிலே வரைஞ்சி எடுத்துட்டாங்க. யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஆனுவல் டேல பரிசு கிடைக்கும். நல்லா சூப்பராக வரைஞ்சி எடுத்துட்டு வாங்கப்பா. நாளைக்கு வேற டிராயிங் காம்படிஷனு. அந்த பூஜா ஏழ்மையான பொண்ணு நல்லா படம் வரைவா. அவளை ஜெயிக்கவே விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும், ஏதாவது ட்ரிக் பண்ணி நம்ம தான் ஃபஸ்ட் வரணும். ச்சே, என்ன இது, படமே சரியாக வரைய வரலையே. ஏய் பூஜா, ஏய் சூப்பரா வரைஞ்சிருக்கடி, நல்லா இருக்குடி படம். நீ தான் ஃபர்ஸ்ட் வர போற போல இருக்குது பூஜா. ஏ சோஃபியா, பூஜா அப்படி வந்து சூப்பரா இருக்குது சோஃபியா. என்ன அடிச்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். ஏய் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, பார்க்கலாம் உங்கள் படத்தை. பூஜா வந்து காமி. பூஜா பியூட்டிஃபுல் பூஜா, சூப்பராக இருக்கு. ஏய் ஷாம், ஒன்று நல்லா இருக்குடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோஃபியா நீ எடுத்துட்டு வா. இந்தாங்க மிஸ். படம் நல்லா இருக்கு, ஆனால் இவ வந்து நல்லா வரைய மாட்டாள ரெக்கார்ட் நோட்லலாம். ஏதோ பண்ணியிருக்காப்புல இருக்குது. இவளுக்கு கிடையாது, இது ஏதோ டிக் பண்ணியிருக்கா. மிஸ், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், உள்ள வரலாமா மிஸ்? என்ன ஸ்டீவன், கிளாஸுக்கு போலியா? மிஸ், இந்த சோஃபியா நான் வரைஞ்ச படத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் மிஸ். அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன் மிஸ். என்ன சோஃபியா நீ பண்ணுது சரியே இல்லையே. நல்ல பொண்ணுன்னு பார்த்தனே. நீ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லி திருடி எடுத்துன்னு வருவியா? நாளைக்கு வரும்போது உங்கள் பேரண்ட்ஸ் எடுத்துட்டு வா, நான் உங்களை பேசணும். அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நாளைக்கு மிஸ் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கம்மா. நான் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு அண்ணனோட படத்தை திருடி எடுத்துகிட்டு போயிட்டேம்மா. கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா, பயமாக இருக்குமா. ஆமாண்டி, நான் சொன்னதே கேட்கல நீ. உனக்கு எப்போ பார்த்தாலும் பெருமை பெருமை, நான் என்ற கருவண்டி உனக்கு. பாரு, வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நீ பெருமையினால வெக்கப்பட்டு போயிட்ட. இயேசு சாமி கூட பார்த்தீங்கன்னா அவர் சிலுவை பரியந்தும் தன்னை தாழ்த்தினார். அவர் அடிமை கோலம் எடுத்தார். அவர் யாருக்கும் கோவப்படலை, யாருக்கும் தீங்கு நினைக்கல, எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் நினச்சாரு. நீ கூட ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கொண்டு ஒரு பிரியமா வாழு. உன் பாவங்களை இயேசு சாமி மன்னிப்பார்.